ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸிக் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். யாஸ் கீத்து மோகன்தாஸ் காம்பினேஷன்ல வந்திருக்க மூவி இது. பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற மூவி இது. கேஜிஎஃப்ல ஒரு பெரிய படத்துக்கு அப்புறம் யாஸுக்கு ரிலீஸ் ஆகிற மூவி இது இப்படின்னு நிறைய சொல்லிட்டே போலாம். மூவிக்கு ஏ கொடுத்துருக்காங்க. ரன் டைம் 3 hours 14 minutes மேல. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பத்தி பேசினா ஸ்டோரின்னு இங்க என்ன சொல்றதுனே தெரியல. இது ஒரு ரெகுலர் கேங்ஸ்டர் படம் மாதிரி இல்லாம கேங்ஸ்டர் வேர்ல்டு, வயலன்ஸ், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி எமோஷன் நிறைய லேயர்ஸ் இந்த ஸ்டோரியில டிராவல் ஆகுது. டைரக்டர் கீத்து மோகன்தாஸ் யூஸ்வல் கமர்ஷியல் கேங்ஸ்டர் டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணாம ஒரு டார்க்கர் அண்ட் பிசியாலஜிக்கலி காம்ப்ளிகேட்டட் வேர்ல்ட ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் இங்கதான் கொஞ்சம் ப்ராப்ளம். மூவியோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஆம்பியஸா இருந்தாலும் நரேஷன் சில பிளேஸ்ல கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கியூரியாசிட்டியா இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப்ல பேஷன்ஸ் டெஸ்ட் ஆகுற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசினா என்ன சொல்றது, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அவரோட என்ட்ரி, ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் தியேட்டர்ல டெஃபினட்டா ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட். யாஸ் இந்த மூவில டூயல் ரோல் பிளே பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட் ஷேட் ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. பட் கேஜிஎஃப் கம்பேரிசன் ஆட்டோமேட்டிக்கலியா வரும். பிகாஸ் எஸ் பார்க்கும்போது சில மூமெண்ட்ஸ்ல ராக்கி பாய் வைபு மைண்டுக்கு வந்துட்டு போகும். மத்த எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பேசினா நயன்தாரா, கைரா அத்வானி, ஷுமா குரேசி, தாரா சித்தாரியா, ருக்மணி வசந்த்னு எல்லாருமே இம்பார்ட்டன்ட் ரோல்ல பிளே பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல ஃபீமேல் கேரக்டருக்கு எனஃப் டெப்த் இல்ல. ஆக்ஷன் அண்ட் விஷுவல்ஸை பத்தி பேசினா இதுதான் டாக்ஸிக்கோட பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆக்ஷன் கோரியோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமோட்டோகிராஃபி, லைட்னிங், செட் டிசைன் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது செம்ம ஒர்த்தா இருக்கும். எஸ்பெஷலி எஸ்ஸோட மாஸ் மூமெண்ட்ஸ், ஆக்ஷன் பிளாக்ஸ் ஃபேன்ஸுக்கு செம்ம வைப் அண்ட் விசில் மூமெண்ட்ஸா கொடுக்கும். விஷுவல் டிபார்ட்மெண்ட்ல படம் ரொம்ப ஆம்பியஸா இருக்கு. மியூசிக் அண்ட் டெக்னிக்கல் சைட பேசினா ரவி பஸ்ரூர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. சவுண்ட் டிசைன், பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஆக்ஷன் ஸ்டேஜிங் எல்லாமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல எலிவேஷனா இருக்கு. பட் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸா இருந்தாலும் ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் படம் பக்காவா இருக்கும். பட் அங்கதான் இவங்க கோட்டை விட்டாங்க. ஓவராலா பார்க்கும்போது டாக்ஸிக் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் மூவி. எஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸ், விஷுவல், ஆக்ஷன், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே டாப் நாட்ச். பட் ஸ்கிரீன் பிளே, பேசிங், எமோஷனல் கனெக்ட், நரேஷன் எல்லாமே ஒண்ணுமே புரியல, அப்படிதான் இருந்தது. மூவி பார்த்துட்டு வரும்போது எனக்கும் இப்படிதான் இருந்தது. என்ன சொல்றதுனே தெரியல. ரிவ்யூ போடணுமே அதுக்காக கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். எஸ் ஃபேன்ஸுக்கு அண்ட் மாஸ் ஆக்ஷன் லவ்வர்ஸ்க்குலாம் இந்த படம் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். பட் கேஜிஎஃப் மாதிரி ஸ்ட்ராங் ஃபார்வர்ட் மாஸ் என்டர்டைனர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். என்னோட ரேட்டிங் இந்த மூவிக்கு 5க்கு 2 அவ்வளவுதான் தர முடியும். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டா உங்களுக்கு மூவி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.